பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் கோவில் வைகாசி விசாக பெருவிழா 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரலாற்று சிறப்புமிக்க தொன்மையான கோவில்களில் ஒன்றாகும் பூவனூர் புகுவார் வினை புகுமே என அப்பர் பெருமானால் தேவார பாடல் பெற்ற பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் கோவிலில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு வைகாசி விசாக திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அனுக்ஞை சாம்பவி தீட்சை ரிஷப யாகம் நடைபெற்றது. காலையில் கொடி மரத்திற்கு பால், சந்தனம், தயிர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விநாயகர், புஷ்பவனநாதர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் கொடிமரம் அருகே எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியம் முழங்க ரிஷப கொடியை சிவாச்சாரியார்கள் கொடிமரத்தில் ஏற்றி வைத்து கொடிமரத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறவுள்ள விழாவில் நந்தி வாகனம், பூத வாகனம், சூரிய பிரபை என பலவித வாகனங்களில் சுவாமிகள் எழுந்தருளி வீதி உலாவும் நடைபெறவுள்ளது. முக்கிய விழாவான தேரோட்டம் இம்மாதம் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சதுரங்க வல்லபநாதர் என்கின்ற ஒரு அற்புத திருநாமத்தோடு எழுத்து நமக்கெல்லாம் அருள்பாலித்து வருகின்றார். அத்தகைய இறைவனுடைய வசந்தோற்சவம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரத்திலே சொல்லக்கூடிய